நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை விக்கிரவாண்டி வரும் 23ஆம் தேதி நடத்த அனுமதி. 21 கேள்விகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பதிலளித்த நிலையில் அனுமதி அளித்தது காவல்துறை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து சற்று நேரத்தில் வெளியாகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தேர்தல் ஆணைய அங்கீகாரம் குறித்தும் தகவல் வெளியாக வாய்ப்பு. அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்திருப்பதாகவும் ஆனால் வரவேற்பு லேட்டஸ்டாக இருப்பதாகவும் பேச்சு. சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். 462 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் சிப்காட் மூலம் 18,300 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லை தாண்டியதாக புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர் என தகவல். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரம். வேலூர் சிறைத்துறை பெண் டிஐஜி உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு. ஜெயிலர் படத்தின் வில்லன் நடிகர் விநாயகன் ஹைதராபாத் அருகேயுள்ள ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் கைது. மதுபோதையில் அலப்பறையில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. மகாராஷ்டிராவின் புனேயில் 42,000 பெண்கள் பங்கேற்ற விநாயகர் சதுர்த்தி ஆரத்தி. விநாயகர் சதுர்த்தி தமிழக வெற்றிக் கழக மாநாடு விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி நடத்துவதற்கான காவல்துறையின் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் நடந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கடந்து இப்போ அதுக்கான அனுமதியை வாங்கியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது தொடர்பாக நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் இரு விருந்தினர்களுக்கும். இதே போல நம்ம களத்திலிருந்து செய்தியாளர் செந்தில் ராஜாவும் இணைந்திருக்கிறார். இந்த என்ன அறிவிப்பை விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவிருக்கிறார், என்னென்ன எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது, ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த அறிவிப்பை எதிர்பார்த்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். செந்தில் ராஜா, எப்போது விஜய் அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது? மாநில மாநாடானது செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான அனுமதி கடிதத்தை எஸ்பி அலுவலகத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்திருந்தார்கள். அதற்கு காவல்துறையும் சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். சில சந்தேகங்களை ஏற்பாடுகள் குறித்து முன்னேற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கான பதிலை கடந்த 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கொடுத்த அந்த பதிலை பரிசீலனை செய்த காவல்துறை தான் தற்போது அந்த அனுமதி வழங்கி இருக்கிறது. அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை தான் நடிகர் விஜய் இன்னைக்கு வெளியிட இருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இன்று சமூக வலைதளம் வாயிலாக அதை வெளியிட இருக்கிறார். இதற்கு தயாராக இருக்குமாறு கட்சியின் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆயத்த பணியில் இந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அறிவிப்பு வெளியான பிறகு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி சில இடங்களில் அன்னதானம் வழங்கி இந்த அறிவிப்பை கொண்டாடுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த பணிகள் எல்லாம் ஒரு புறம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை, அதாவது கடிதத்தில் தேதி கேட்டிருந்தாலும் அனுமதி அந்த தேதியை குறிப்பிட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ மற்ற நிர்வாகிகளோ சொல்லாமல் இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அது குறித்து கேட்கப்பட்ட போது கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட தலைவர் விஜய் அதை அறிவிப்பார், முறையாக அறிவிப்பார் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பானது இன்று வெளியாக இருக்கிறது. சமூக வலைதளத்தில் அறிக்கை வாயிலாக விஜய் தற்போது அறிவிக்க இருக்கிறார். லாவண்யா.
தொடர்ந்து அடுத்த கட்ட தகவல்களை பெறுகிறோம். இணைப்பில் இருங்க. நம்முடைய விருந்தினர்களிடம் போலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, கொடி அறிமுக நாள் அந்த அன்னைக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு கட்சி பதிவு செய்யப்பட்டிருப்பது, மாநாடு நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான எதிர்பார்ப்புகளாம் எப்படி இருக்கிறது? முதற்கட்டமா அவங்களுடைய பார்வை. மாநாடு அனுமதி திட்டமிட்டபடி கிடைக்கும் என்பது தெரிஞ்சதுதான். அரசாங்கம் அதில் என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, விஜய்க்கும் தங்களுக்கும் 2011 உறவு முறிந்து போய்விட்டது. விஜய் 2011 அவருடைய மன்றத்தை சேர்ந்த ஜெயசீலன் போன்றவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வரும்போது, இவர் அதிமுகவுக்கு ஆதரவான சூழ்நிலையிலே திமுகவுக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த உறவு நட்பு என்பது முறிந்து போய்விட்டது. அதன் பின்பு தலைவா படம் பிரச்சனை வரும்போது கூட திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் விஜய் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்று தான் கூறினார். பின்னர் தலைவா பட பிரச்சனைக்கு ஒரு கோபத்தில் மோடியை கோயம்புத்தூரில் சென்று விஜய் பார்க்கும்போது கூட திமுக தரப்பு விஜயை தங்கள் வசம் எடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. கடைசியாக சிஏஏ எதிர்ப்பு என்று ஒரு அறிக்கையை 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் விஜய் அறிவித்த போது கூட திமுகவில் இருந்து விஜய் சிஏ எதிர்க்கிறார் என்று யாரும் அவரை தங்களுக்கு ஆதரவானவர் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க விரும்பவில்லை. இப்பொழுதும் விஜய் கட்சி ஆரம்பிப்பது எங்களுக்கு எதிரானது தான், எங்களுக்கு எதிரானவர் என்பதை காட்டுவதற்கு ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு முக்கிய செய்தியை பார்த்துட்டு வரலாம். அமெரிக்க வாழ் தமிழ் எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னொடியே சொல்றேன், நான் தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் இருக்கிறேன். உங்கள ஒருவனா, உங்க குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக்கழக மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருங்கள் என தலைவரும் நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருங்கள் என தொண்டர்களுக்கு விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு காத்திருங்கள் என தொண்டர்களுக்கு விஜய் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் அதற்காக காத்திருங்கள் என விஜய் கூறியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.